Hi friends, today I am going to tell about 57th திவ்யதேசம் திருப்புட்குழி. பெருமாள் விஜயராக பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம், கிழக்கே திருமுகமண்டலம், தாயார் மரகதவள்ளி நாச்சியார், விமானம் விஜய வீர கோடி விமானம், தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம், பிரதிக்ஷம் ஜடாயு, மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார்கள் 2 பாசரங்கள் பாடப்பட்டுள்ளது. சென்னை வேலூர் மார்க்கத்தில் பாலச்செட்டி சத்திரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் 57வது திவ்ய தேசம். காஞ்சிபுரம் அருகில் உள்ள திவ்ய தேசத்தில் கடைசி திவ்ய தேசம் ஸ்ரீ விஜயராக பெருமாள் ராமன் திருப்புட்குழி என்ற திவ்ய தேசம். காஞ்சிக்கு உள்ளே இல்லை. சின்ன காஞ்சி பெரிய காஞ்சிக்கு விட்டு வெளியே வரணும். வெளியே வந்தால் திருப்புட்குழி திவ்ய தேசம் உள்ளது. ஒரே 8 நாயனார் விஜயராக பெருமாள் இருக்கிறார். திருமங்கையாழ்வார் தடுக்கை அயன் வாய் அமரர் அழியுமா உள்ளம் என்னும் புலங்கள் வழி கழிநீர் என் புட்குழியா பாடும் போதுமினர் நீர்களே என்றும் புலங்கவள்ளி கோமலவள்ளி கொடியுடை நெடுமுடைய இளங்கண்ணு தோழி எனக்கென்று இருந்தாய் இடைவந்தாய் எம்பிரானே திருவுடந்தை என்னும் பாசுரத்தில் பெருமாளை பாடியிருக்கிறார். பெருமாள் ஜடாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணிய பெருமாள் திருப்புட்குழி. புல் பறவை குழி எடுத்து ஈமச்சரங்கி பண்ணிய இடம். ராமன் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்ததாக மோட்சம் ஆயுஷ்மான் என்று சொல்லி சொன்னார். நான் ஜடாயுவிடம் சொன்னார், நீ வைகுண்டம் செல், அங்கே போய் அப்படி என்ன என்று சொல்லி ஜடாயுவை அனுப்பி வைத்தார். காரியங்கள் பண்ண வேண்டும் அல்லவா? ராமனுக்கு 2 சீதையை ராமனுக்கு ரொம்ப வருத்தம். சீதை பற்றி வருத்தம். ராஜ்யத்தில் இருந்தாலும் திருப்பி கொண்டு வந்து விடுவேன், ராவனை அழித்து விடுவேன். ஜடாயு போய்விட்டான், திருப்பி கொண்டு வர முடியாது, அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் ஆகையால் தான் வந்தேன். ஜடாயுவை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு அழுது விட்டு அவருக்கு ஈமச்சரங்கள் பண்ணினார். சீதையை துளைத்து விட்டு தேடி வந்த போது ஜடாயுவுக்கு சந்தித்தார். இந்த திவ்ய தேசத்தில் திருப்புட்குழியில் 2 நாச்சியார் இருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி இருவருமே இருக்கிறார்கள். இதே சரித்திரத்தை திருப்புட்குழி புலங்குடி என்னும் சொன்னான் அல்லவா? ஆதனூர் திருப்புலங்குடியில் இங்கு தாயாரை பெருமாள் நினைத்தார். ஈம சடங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக ஈமக்காரியத்துடன் இங்கு தரிசனம் செய்ய ஆசைப்பட்டார். ஸ்ரீதேவி பூதேவி மாறி இருப்பார். இடம் பக்கம் ஸ்ரீதேவி, வலப்பக்கம் பூதேவி. அதோடு இல்லை, அங்கே எரியும் வெப்பம் தாங்க முடியாத நாச்சியார் 2 அடி தள்ளி போய்விட்டார். ராமன் முன்னாடி இருந்து ஈமச்சடங்கு செய்திருக்கிறார். வெப்பம் தாங்காமல் பின்னே சென்றாள். இந்த திருக்கோலத்தோடு பெரியேற்று நாயனார் விஜயராக பெருமாள் ஊரில் நுழையும் போது அருமையான புஷ்கரணி கழுகு கிருத்திகராஜன் கழுகு பெயரில் தான் இருக்கிறது புஷ்கரணி. இதில் நீராடினால் எந்த வியாதிகள் இருந்தாலும் குலையும். ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்து அங்கேயே அந்திவிகாரங்கள் செய்து முற்றிலும் தாயார் மரகதவள்ளி தாயார், கனகவள்ளி தாயார், பெருமாள் விஜயராக பெருமாள் வரைத்த பயிரை முளைத்து வைத்த தாயார் மரகதவள்ளி தாயார் விஜயராக பெருமாள் தனி ஏற்றம். விஜயராகவன் என்றால் ஜெயித்த ராகவன் என்ற அர்த்தம். இங்கு ராமனாக திருமங்கை ஆழ்வாருக்கு சேவை சாய்க்கிறார். தாயார் மரகத தாயார் பயிறு யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ முதல் நாள் கோயிலுக்கு சென்று விட்டு கிருத்திகா புஷ்கரனை நீராடி விட்டு வயிற்றில் பச்சை பயிர் கட்டிக்கொள்ள வேண்டும். கட்டிக்கொண்டு இரவு அங்கேயே படுத்து உறங்கிக் கொள்ள வேண்டும். காலையில் அது முளைத்து விட்டால் குழந்தை பேரு பிறக்கப் போகிறது என்ற அர்த்தம். வருத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயாருக்கும் பிரார்த்தனை செய்துவிட்டு பயிரை கட்டி கொண்டால் முளைக்கிறதல்லவா? அங்கு தாயாருக்கு ஒரு ஏற்றம். இந்த ஊரில் முன்னாள் ஒரு குதிரை வாகனத்தில் பெருமாள் வருகிறார். விஜயராக பெருமாள். விஜயராகவன் என்றால் அதுக்கு ராகவன் குதிரை வரும்போது குதிரை ஆடும். அது மாதிரி குதிரை வேலைப்பாடு இப்போது இல்லை. குதிரை வேகனம் நடக்கிறது. அதற்கு எத்தனையோ பெருமைகள் நம் நிறைவேற்றுவதற்காக தன் கிருந்தங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எழுதியுள்ளது. அவருடைய அவதார ஸ்தலம் இது. இந்த ஊரில் தான் அப்பவே மரகதவள்ளி தாயார் தங்களுடைய பெருமை. விஜயராகவன் பெருமாளுடைய ஊர் ஏற்று நாயனார்
எழுந்தருளிருக்கிறார். மணமாவள முனிவர் எழுந்தருளியுள்ளார். காலட்சேபம் செய்வது கதாகாலட்சேபம் செய்வதற்கு சாதித்த இடம் இது. யாதவ கிரகர் இடத்தில் ராமானுஜர் அத்வைத் சித்தாந்தம் கேட்ட இடம் இது. இந்த ஊருக்கே இருக்கும் பெருமைகள். விஜயராக பெருமாள் கூரேற்று நாயனார் வளர்வெள்ளிக்கு தாயாருக்கும் பெருமை ஏற்றம். திருத்தலம் சிற்பொருக்கு ஜெயம் சென்று குழந்தை பேரு வேண்டும் என்பவர் குழந்தை பேர் கிடைக்கும். வெற்றி வேண்டுவதற்கு வெற்றி கிடைக்கும். மோட்சம் வேண்டுவதற்கு மோட்சம் கிடைக்கும். இந்த திருத்தலம் சென்று நாமும் சென்று தரிசனம் செய்யலாம். சீதையை ராவணன் சிதையெடுத்து சென்ற போது அவனையே தீர்த்து போரிட்டு ஜடாயு ராவணன் வெட்டப்பட்ட இடத்தில் விழுந்த பின் ஜானகி தேடி அவளில் வந்த ராவனிடம் விவரங்கள் தெரிந்து விட்டு வந்து உயிர் நீத்தார். ராமன் அவருக்கு மோட்சத்தை அளித்து தன் கரங்களை அந்திம காரங்களை இங்கு செய்வித்தார். எனவே இத்தலத்திற்கு திருப்புல் புலி என்றால் பொருளை உணர்ந்து இங்கே பெருமாள் வெளியே புறப்பட்டு திருவேதி கண்டர்களும் தேடி எல்லாம் ஜடாயுக்கு சகல மரியாதையும் உண்டு. இங்கு எழுந்துள்ள விஜயராக பெருமாள் வடமொழியில் புங்கணவனன் என்று பெயர். இதைத்தான் பேரு என்று தமிழ்படுத்தினார்கள் ஆழ்வார்கள். இதைத்தான் எழுந்துள்ள விஜயராக பெருமாளுக்கு வடமொழியில் சம்ச புஜங்கம் என்று பெயர். இதைத்தான் பேரோரு என்று தமிழ்படுத்தினால் ஆழ்வார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய்.